ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஒரிசாவில் நீங்கள் இருக்கிற இடத்த, அதாவது உங்கள் வீட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுற்றி காமிங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஆர் 3 கிலோமீட்டர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 மீட்டருக்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த பானிபூரி கடை இருக்கும். ஏகப்பட்ட பானிபூரி கடைகளை இந்த ரோட்லேயே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கூலோட நேம் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் என்லைட்மெண்ட் ஸ்கூல். இங்கே வந்து ட்ரிஷான் ஒரு 3 மாதம் இந்த ஸ்கூலில் படித்தார். அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் வந்து ப்ளே குரூப் போட்டிருந்தோம். மேலே வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த மகாராஷ்டிராவில் ஜாபும் கிடச்சதுனால நான் அதுக்கப்புறம் இங்கே சேர்க்கவே இல்லை, அங்கே போய் அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டோம். ஸோ ஒரு 3 மாதம் அந்த ஸ்கூலில் போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு கோவில் தான் பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சிவ் மந்திர் அப்படிம்பாங்க. இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் மாதிரி, எதுனாலும் சிவ் மந்திர் பக்கத்தில், சிவ் மந்திருக்கு அடுத்தது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான இடங்கிற மாதிரி. தமிழில் வந்து கோவில் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிசாவில் பார்த்திங்க அப்படின்னா கோவில் கோபுரம்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் கோவில் கோபுரம் வேற ஒரு ஷேப்பில் இருக்கும். ஆனால் ஒரிசாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். எந்த கோவில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி தான் கோபுரம் இருக்கும். பாருங்கள், அடுத்தது ஒரு பானிபூரி கடையை பார்த்தாச்சு. அதுக்கப்புறவு இந்த ஒரு பெரிய கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லை காலையில் சாயங்காலம் நல்லா கூட்டம் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரை நல்லா விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். சாயங்காலம் ஆனால் அப்படின்னா பேரண்ட்ஸ்லாம் வந்து அப்படி பிள்ளைங்களை கூப்பிட்டு போவாங்க. அங்கே சறுக்குலாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு அதுமாரி நல்லா புல் தர ஃபுல்லாக நல்ல ஒரு பெரிய இடம் தான். நைட்டு 10 மணி வரை இந்த இடத்துல கூட்டம் இருக்கும். நிறைய பேர் ஃபேமிலியாக போயிட்டு கொஞ்சம் அப்படி அந்த புல் தரையில் உட்காந்து அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசிட்டு அப்படி வருவாங்க. நாங்களுமே நிறைய டைம் போயிட்டு அப்படி ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு அங்கே உட்காந்து அப்படி சாப்பிட்டுட்டு பேசிட்டு அப்படி கிளம்பி வருவோம். நல்ல ஒரு இடம் இது. அதுக்கப்புறம் இதுலேருந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய்கறி மார்க்கெட் தான். மார்க்கெட் கிடையாது, ஆனால் வந்து இந்த காய்கறியை வந்து ரோட் சைடில் அப்படியே போட்டு விற்றுட்டு இருப்பாங்க. நாங்கள் போனது வந்து ஈவினிங் டைம் வீடியோ எடுத்தேன், அதனால கூட்டம் அவ்வளோவா இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் சண்டே காலையிலலாம் போனீங்கன்னா இந்த இடம்லாம் ஃப்ரீயாகவே இருக்காது, கேப் எதுவுமே இருக்காது. நெடுக ஃபுல்லாக காய்கறி தான் வச்சு விற்றுட்டே இருப்பாங்க. சண்டே மார்னிங்கில் அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படி காய்கறிகள் இருக்கும். பயங்கர கூட்டமாகவும் இருக்கும் சண்டே மார்னிங்லாம். அது ஃபுல்லாகவே அப்படி தான் காய்கறி வச்சு விற்றுட்டு இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம்லாம் ஒரு 2 மாதம் இங்கே கிடைக்கும், பிப்ரவரி மார்ச்சில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காவும் பார்த்திங்கன்னா எப்பவும் ஒரு வாட்டி தான் கிடைக்குது வருஷத்தில், அந்த கொஞ்ச நாள் தான் கிடைக்குது, மற்ற நாள் கிடைச்ச மாதிரி இல்லை. இப்போ பீன்ஸும் கூட வர வர பார்த்த மாதிரியே இல்லை மார்க்கெட்டில். ஐ மீன் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இந்த சௌ காய் அதெல்லாம் வந்து இங்கே கிடைக்காது. அது போக இங்கே வித்தியாசமாகவும் நிறைய காய்கறிகள் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோவில் பாருங்கள். இதோட கோபுரமும் நம்ம முன்னாடி ஒரு கோவில் பார்த்தோம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கோவிலோட நேம் என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் மாதிரி தான் அப்படி இந்த சவுத்துலலாம் தலைவர்களை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஈவினிங் போல் தான் அப்படி வீடியோ எடுக்க போயிருந்தோம். கிட்டத்தட்ட மணி வந்து இப்போ ஒரு 5:45 ஒரு 6 மணிக்குள்ளே இருக்கும். லைட்டாக அப்படி இருட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பூக்கடை. எதுக்கு இதில் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா மல்லிப்பூ இருந்துச்சு. எப்போவுமே மல்லிப்பூவை இங்கே உள்ள எந்த ஒரு கடையிலையுமே பார்க்க முடியாது. ஒரிசாவுக்கு வந்த புதுசில் வந்து ஒரு 3rd கல்யாண நாள் வந்துச்சு, அப்போ மட்டும் தான் எனக்கு மல்லிப்பூ கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ வர இன்றைக்கி தான் அதுக்கப்புறம் பார்க்குறேன். அந்த 2 வருஷம் கேப்பில் ஒரு நாள் கூட மல்லிப்பூ பார்க்கல. இதுவும் வேற ஒரு இடத்துக்கு வீடியோ எடுக்க வந்தனால கிடச்சிது. மற்றபடி நாங்கள் ரெகுலரான ரூட்டில் போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா இது கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு இது எவ்வளோன்னு கேட்டேன், 20 ரூபா சொன்னாங்க. வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சு வந்தோடனே என்னது ஹிந்தியில் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் தாங்க கற்றுக்கணும். அதாவது நம்ம ஏதாவது போய் கடையில் போய் வாங்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்கிறது நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் நம்பர்ஸ் தான் கற்றுக்கிட்டேன். எவ்வளவு அப்படி கேட்குறதுக்கு கித்தனா அப்படி கேட்கணும், கித்தனா பையா அப்படி கேட்கணும். பார்த்திங்க அப்படின்னா அதில் 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அப்படி 100 ரூபா வர, 120, 140 இந்த மாதிரி உள்ள நம்பர்ஸ் மட்டும் வந்து நான் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் படிச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ வர பார்த்திங்கன்னா ஊடகத்தில் ஏதாவது நம்பர் சொன்னாங்கன்னா தெரியாது. அதாவது 33, 47 ரூபா, 54 ரூபா அப்படிலாம் சொன்னாங்கன்னா சுத்தமாக தெரியாது. அதெல்லாம் இங்கிலீஷில் எவ்வளோன்னு கேட்டுக்கிறது. இங்கிலீஷில் வந்து 57, 48 அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பே பண்ணிட்டு வந்துடுது. மற்றபடி ஹோல் நம்பராக கேட்டாங்கன்னா தெரியும். பூவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கலக்கமாக தான் இருந்துச்சு. அதை பார்த்துருப்பீங்க நீங்களே, நிறைய காம்பு தான் அப்படி வெளியே தெரிஞ்சுது. பூ ரொம்ப ரொம்ப கம்மியாக கொஞ்சம் வாடி போய் தான் இருந்துச்சு. சரி ஒன்றுமே கிடைக்காததுக்கு இதுவாது கிடச்சிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மணி நேரமாவது தலையில் வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவை பாருங்கள். நம்ம ஊரில் இப்படி ரோட் சைட் போனாலே ஃபுல்லாக ஒடமரம் நிறையா இருக்கும், அதாவது கருவேல மரம் ஏகப்பட்டது இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒடமரத்தை கூட நம்ம பார்க்கவே முடியாது. ஃபுல்லாக வேறு வேறு வித்தியாசமான மரங்கள் தான் வளர்ந்துருக்குமே தவிர ஒடமரமோ இந்த கருவேல மரம் இதெல்லாம் ஒன்று கூட நம்ம பார்க்கவே முடியாது.
அதுக்கப்புறம் வாங்க நான் அப்படியே மீன் மார்க்கெட் கூட்டு போகிறேன். இது தாங்க மீன் மார்க்கெட். ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. இது சாயங்கால டைம் எடுத்ததுனால ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இது காலையில் டைம் இது கூட வீடியோ உங்கள் கூட ஆட் பண்ணுறேன். காலையிலலாம் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். அதுலேயும் புதன்கிழமை, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும். காலையிலலாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு. இது வந்து மீன் மார்க்கெட்டு. இங்கே வந்து நிறைய வளர்ப்பு மீன் தான் நிறைய கிடைக்கும். அவ்வளோவா வந்து கடல் மீன் கிடைக்காது. வளர்ப்பு மீன் நிறைய கிடைக்கும். இங்குள்ள மக்களும் பார்த்திங்கன்னா இந்த 3 நாள் தான் வந்து நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் வந்து மீன் நிறையவே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் வந்து ஒரு 2-3 குட்டி கடைகள் உண்டு. அங்கே மட்டும் தான் கடல் மீன் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இங்கே வந்து அவ்வளோவா மீன் சாப்பிட்றதே இல்லை. ஏன்னா வளர்ப்பு மீன் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்கி. நான் அதனால் வந்துட்டு கடல் மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா மீன் வந்து சாப்பிட்றதே கிடையாது. எப்போவுமே இந்த ஃபர்ஸ்ட் கடையில் தான் போய் வாங்குவோம். இங்கே தான் சீலா மீன், அதுக்கப்புறம் சாலை மீன் இதெல்லாம் கிடச்சிது. வாங்கி அந்த டைம் மட்டும் தான் லைட்டாக சாப்பிட்டுக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து ரிலையன்ஸ் மார்ட்டு. நம்மளுக்கு வந்து மசாலா ஜாமான், மளிகை ஜாமான் ஐட்டம்லாம் இங்கே வாங்கிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் தான் நான் இங்கே போவேன். போயிட்டு வந்து வீட்டுக்கு தேவையானது 1 மாதத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பானிபூரி கடையும் அதில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஜவுளி கடை. எங்கள் ஊர்லேயே வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஜவுளி கடை அப்படின்னா இது தான். காஸ்ட்லி பயங்கரமாக இருக்கும். ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். மக்கள் அவ்வளோவா யாரும் இந்த கடைக்கு போன மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். இப்போ ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்மளுடைய கல்யாண நாள் ஷாப்பிங் கூட நீங்கள் இதில் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கிற ஒரே ஒரு மால், அதுலேயும் கொஞ்சம் பெரிய மால் அப்படின்னா அது வந்து இந்த மால் தான். இந்த மாலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உட்கல் சென்டர் பாயிண்ட். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மேக்ஸ் இருக்குது, அப்புறம் கேஎஃப்சி, அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே ஒரு ரிலையன்ஸ் மார்ட் இருக்குது, நேச்சுரல், இந்த மாதிரி கடை இருக்குது. கூட்டங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இருக்கவே இருக்காது. ஏன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் மக்கள் வந்து அவ்வளோவா வரமாட்டாங்க. உள்ளே வந்து ரிலையன்ஸ் மார்ட் இருக்கிறனால அதனால கொஞ்சம் கூட்டங்கள் வரும். இங்கேயே மசாலா ஜாமான் வாங்கிக்கலாம். ஸோ அதனால ஒரு கூட்டங்கள் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற எந்த ஒரு இடத்துலையும் கூட்டம் இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ நேராக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். ரயில்வே ஸ்டேஷன் நேம் தெரியல, ஜாஜ்பூர் கியாஞ்சர் ரோட் ரயில்வே ஸ்டேஷன். ஜாஜ்பூர் வந்து இந்த ஊர், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் பேர் வந்து கியாஞ்சோர். நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மாதிரி இது வந்து ஜாஜ்பூர் கியாஞ்சோர். கியாஞ்சருக்கு போகிற வழி இதுதான். அதனால் இது வந்து ஜாஜ்பூர் கியாஞ்சர் ரோடு இந்த ஊரை வச்சுருக்காங்க. ஜாஜ்பூர் டவுனுன்னு ஒரு இடம் இருக்குது. ஆனால் அதை விட இந்த ஊர் வந்து நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. நாங்கள் இருக்கிற இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பிளான்ட் இருக்குது. அதனால் இந்த இடம் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து V2 பஜார் கொல்கத்தா. இது வந்து ட்ரெஸ்ஸு கடை தான். பசங்களுக்கு வந்து டிஷர்ட்டு இப்படிலாம் எடுக்கணுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி லேடிஸ்க்குமே டிஷர்ட்டு, ஜீன் இந்த மாதிரி எடுக்கணுன்னா இங்கே போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பானிபூரி கடையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நேராக வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் போகிறோம். இது ஒரு சின்ன கிரவுண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸுமே இங்கே வந்து நமக்கு கிடைக்காது. அதாவது மோமோஸு, பேல்பூரி, பானிபூரி, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்னு இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஒவ்வொன்றும் சின்ன சின்ன தள்ளுவண்டியாக போட்டிருப்பாங்க. இந்த ஈவினிங் டைம்னோடனே அவ்வளோவா கூட்டம் இல்லை. இது வந்து சண்டே நைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும். வெளியே இந்த மாதிரி சேரு, ஸ்டூல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த சேரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு போகலாம். நல்லாயிருக்கும். அதனால் சண்டே நைட்டு மேக்ஸிமம் இங்கே வருவோம். வந்து நாங்கள் எப்பவுமே சாப்பிட்றது அந்த மோமோஸ் தான். அதை வாங்கி சாப்பிட்றது. மோமோஸ் பார்த்திங்கன்னா பாயில்டு மோமோஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து 6 பீஸ் இருக்கும். 6 பீஸ் வந்து 50 ரூபா. மயோனீஸ், அப்புறம் கார சட்னி, அப்புறம் மல்லி சட்னி இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரைடு மோமோஸும் வாங்கிட்டு வந்தோம். இதுவும் 50 ரூபா தான், 6 பீஸ். அதே மாதிரி 3 சட்னி வச்சு கொடுத்துருந்தாங்க. பொறுமையாக அப்படி சேரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த ஊர்லேயே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி போய்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுக்கல. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.